கையடிக்க, அப்புறம் இந்த பிள்ளை என்னைய போட்டு அடிக்க. முகர கடையை பாரு, உனக்கு கட்டி பிடிக்க தெரியுதா? ஏன்னா பின்னாடி வந்து பிடிப்பானா? முன்னாடி நேருக்கு நேரா பிடிக்கணும். மூஞ்சி முகர கடை, ஆம்பளை முகர கடை பாரு. ஆம்பளை வர்க்கத்துக்கே ஒரு களங்கத்தை உண்டாக்கிட்டிய. ஒரு பொம்பளை கட்டி பிடிக்க தெரியல, தூக்கு போட்டு செத்துருக்க வேணா. மூஞ்சியை பாரு, ஒழுங்கா கட்டி இந்த ஊருக்கார என்ன நினைப்பாங்க? பப்புனுக்கார 10 பைசாக்கு புண்ணியம் இல்ல, உடம்ப பாரு எப்படி 10 பைசாக்கு வரட்ட விளக்க மாட்டேன் அடிக்கிற ஊருக்கார நினைக்க மாட்டாங்க. நினைக்க மாட்டாங்க. சுண்ணாம்பையா திங்கிறான்னு கேப்பா இல்ல, அப்படின்னு ஊருக்காரன் நினைக்கிறாரா? நீங்களா இல்ல ஊருக்காரவங்க ஊருக்கார அவரை நாங்க கூட்டிட்டு வரல, விட்டுட்டு அவங்க சொல்ற மாதிரி நீங்க தான் பிளான் பண்ணி சொல்ற மாதிரி இல்ல. உங்களை போய் சொல்லுவோம், கட்டி பிடிக்குது என்ன மைத்துக்கு கட்டி பிடிக்க தெரியும் சொல்லுவா. தம்பி உடம்ப வச்சுட்டு என்னத்துக்கு தெரியுதுன்னு கேட்க பாட்டு அடிக்கிறேன். என்னது அப்புறம் என்ன மயிலுக்கு தெரியல? நான் படுத்தா அவனால அடிக்க முடியுமா? அந்த தொப்பை வச்சுக்கிட்டு என்னடா பேச்சு வச்சுக்கிட்ட சின்ன பேத்தியா அழைச்சு வச்சு ஆளை மூஞ்சி மோர அப்படிதான் நான் பேசுவேன். என்ன தீமையில தேரோடு மீதியில மகோல வந்தவன் யாரெடுத்தாரோ? இந்த பிள்ளைதான் போட்டு அடிச்சு அப்புறம் யார் அடிச்சா மயிரா புடுங்கினாங்க. ஏண்டா போகும்போது ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கையாத்து தள்ளிட்டு பார்த்து சும்மா இருக்க? என்ன செய்யணும்? நீ இந்த பிள்ளை நெஞ்சில கையை அடிச்சு தள்ளுறா. உன் பேச்ச மட்டும் கேட்கவே மாட்டேன். தள்ளுறான்னு சொல்லுவேன். திடீர்னு சங்கத்துல போய் ரிப்போர்ட் பண்ணி நான் தண்டம் கட்டேன். ராணி சும்மா உனக்கு ஆள் இருக்கு அப்படிதான் பேசுறேன். என்ன பண்ணுவேன்? தென்பாண்டி தீமையில தேரோடு வீதியில மான் போல வந்தவன் யாரெடுத்தாரோ? இந்த பாட்டு உனக்கு முதல்ல யாரு சொல்லி கொடுத்தது? எதுக்கத்தான் தென்பாண்டி சுமையில தேரோடு வீதியில யார் அடிச்சாலும் அதுக்கு இப்படியா எப்ப பார்த்தாங்க சும்மா ஓடிக்கிட்டு எதுக்கத்தாலும் பொம்பளை அடிக்கல. அந்த பாண்டிச்சி மயில இந்த பாண்டிச்சி மயில போய் பொம்பளை போய் நெஞ்சில கையெழுத்து தள்ளிட்டு இருக்கு பாத்துட்டு ஒண்ணுமே சொல்ல வேணாம். நான் பாட்டுல என் வேலையை பாக்குறேன், நீ பாட்டுல உன் வேலையை பாக்கல. நெஞ்சில கைய வச்சு தள்ளுவியா? நெஞ்சில ஏண்டா வெண்ண நெஞ்சில கைய வச்சு தள்ளுவியாடா? தென்பாண்டி தீமையில தேரோடு மீதியில அண்ணன் மதுரை பசார் நோண்டி விட்டு கும்புனு இனி வேணா பச்சி வாச்சா கொண்டாரா. என்னடா 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 போட்டே வச்சுக்க. என்னடாங்கிற ஆம்பளை தலையில அடிச்ச மாதிரி என்னடா ஒன்னடாங்கிற? ஏண்டா யார பத்த கோத்தான்ற தெரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஓட்ல நம்ம போட்டேன்னு வந்துடா. வேற யாரா என்ன மரட்ல என்ன வச்சிருக்க? என்ன வச்சிருக்க? என்ன நினைக்கிற? ஐயோ ஏண்டா மூஞ்ச நக்கிட்டு இருக்க? என்னால முடிஞ்சு அதாக்க முடியும். அதே கோவத்தோட அதே கோவத்தோட பொம்பளை கோவப்படல. பொம்பளை அடிக்க வர நம்ம இதாயிரம் நம்ம அடிக்க முடியாது. மாப்பிள்ள உங்க அருமை பெருமை தெரியல. இந்த பாருமா மாப்பிள்ளைய சர்வசாதாரணமா நினைக்காத. இன்னைக்கு ஆறாங்கல்ல இறங்கி போய் பிச்சை எடுப்பாரா? கேட்டுக்கிட்டு பேசு. அந்த மாதிரி ஆள் இல்ல. இன்னைக்கு இறங்கி போய் என்ன ஆறாங்கல்ல கார்த்திக் ராஜான்னு சொல்லி பாரு. சொல்லிவிட்டு நீ கைய வை பாப்போம். ஆறாங்கல்ல போய் நான் இறங்கி சொல்லணுமா? சொல்லி பாருமா. ஏன் நான் சொல்ல மாட்டேனா? எங்க இப்ப வச்சிருவியா கைய? ஏன் வைக்க முடியாதா? இப்ப அடிப்பியா நீ? அந்த புண்ணாக்கு அடிக்க முடியாதா? அந்த வெண்ணெய் என்ன அடிக்க முடியாதா? தென்பாண்டி
உங்களை வேணா கும்பிட நீங்க கூட இந்த பிள்ளைய வேணா கட்டி பிடிங்க, நான் கூட அமுக்கிறேன் பெட்டிய. இன்னைக்கு ஆறாங்கல்ல காலை வச்சு கார்த்திக் ராஜா சொல்லி பாரு. 15 கிளவி வெள்ளரிக்கா விக்கிற கிளவி என் புருஷன் தான் ஒடியாரம். இதெல்லாம் கேட்டாளா? அதுதான் பிரச்சனை இல்ல. ஆடி மாசம் காத்தடிக்க பாடி வந்த சேத்தனைக்க அந்த அவரை பாடிட்டார்ல, பாட்டை மறந்து வச்சுடா. சிவாய ஓம் நம சிவாய ஹர ஓம் நம சிவாய ஹர ஹர மகாதேவ ஓம் நம சிவாய சிவனே போற்றி என்னாட்டவர் கிரவா போற்றி ஓம் நம சிவாய ஹர ஹர யாரு இருந்தாலு என்னையா கொட்டாய பிரிச்சு இருந்திருக்கா, இந்த ஆளுக்கு போய் வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கா. சாமி எங்க இருந்து வரீங்க? என்னது? இமயமலையில இருந்து வராராம். இமயமலையில இருந்தா சாமி சாமி இமயமலையில இருந்து வரவங்க என்ன விஷயமா இருந்திருக்கீங்க? புடுங்க வந்திருக்காராம். இது ஒண்ணுமே புரியலையே. ஆனா தெளிவா இல்லைங்க சாமி. என்ன பொம்பளைய கூட்டி வரியான்னு கேக்குறேன். என்ன பாக்கல ஏய் இங்க வா, பொம்பளைய கூட்டி விடுறியானா நான் நிக்கிறது இங்க ஒரு பொம்பளை தான். என்னைய கூட்டி விட சொல்றியா? இந்த புள்ளைய கூட்டி விட கேக்குறேன். என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சாமியாரா இல்ல வேற எதுவுமா? ஏடா என்னைய பார்த்தா உனக்கு என்ன? என்னைய பார்த்தா அவன் பார்த்து என்ன எதுக்கு சாமி அடிக்க வரியா? எதுக்குயா? இல்ல அந்த புள்ள அடிக்கிறதுக்கு மியூசிக் கொடுக்கறியா? சாமி பேக்ரவுண்ட் மியூசிக்கல் பேக்ரவுண்ட் தென்பாண்டி தீமையில தேரோடு மீதியில நான் போல வந்தவன யாரெடுத்தாரோ 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 யாரு அடுத்தது உனக்கு தெரியாது. இன்னும் எங்க சிலோன்ல இருந்தியா? ரெண்டு வரைக்கும் தூங்குனியா? வரைக்கும் வேடிக்கை வந்துட்டு யார் அடிச்சாலும் மயத்தை புடுங்கினாரு. நீங்க 3 நாள் வேணும், நீங்க போங்க. அதுதான் சாமி. யார வந்து மறுபடியும் சாமி சொல்லியிருக்க? கூட்டி விட்டான்னு கேட்க
நாடகத்துக்கு மிருதங்கம் பெட்டி இல்லடா. உங்க ரெண்டு பேரும் திட்டம் தான் நீங்க சொல்லி கொடுத்தா கொண்டு வந்துருக்கீங்க. நீ பாட்டு அறுவாள் கொலை கட்டில போயிடாம நான் பாடு வந்தேன். நான் பாடு வந்து அடிய சொல்லி அண்ணே இல்லடா அவங்க போட்டுக்குள்ள அடிச்சாங்க. தலைக்கு மேல வச்சுவேன்டா. தலைக்கு மேல வச்சுவேன். அண்ணே அண்ணே இத கொடுங்க. நீங்க நாடகத்தை நிப்பாட்டி போடாம தலைக்கு மேல வச்சுவேன். அண்ணே நீங்க எதை வேணாலும் ஒத்துக்குங்க ஐயா. அந்த புள்ள பிடிக்கும் போது ஒத்துக்காதீங்க ஐயா. ஏன்னா அவர் தலைக்கு மேல வெட்டுவாரா? அண்ணே அண்ணே ஐயோ 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 அடிக்க ஐயோ அடிக்க ஐயோ தம்மா அடிக்காத தம்மா உடைக்காத தம்மா ஓ மேல போட்டு உருட்டாத அடிக்காத சேலத்தை பொம்பளை கூட்டி விட்டு சொல்லுவியா? சொல்லுவியாரா? ஐயா ஐயா மயிரா புடுங்க. சொல்லுவியா? பொம்பளை அண்ணே கவலைப்படாத தம்பி நான் இருக்கேனே. கத்துறது வெளியே கேட்கக்கூடாம நீங்க அடிக்கிறீங்கடா. அவங்க அடிக்கிறது அஜயன்னு கத்துறது வெளியே கேட்க கூடாது. பெரிய பொம்பளை பொறுக்கியா இருப்பா. எந்திரா. ஆமா நான் பொம்பளை பிரியா கொஞ்சே எந்திரா. எந்திரா மோ. எந்திரா. உள்ள டவுசர் வரல. எந்திரா டவுசர். ஐயோ ஐயோ அடிக்காத அடிக்காத அடிக்காதயா அடிக்காத அடிக்காத ட்ரெஸ் போட்டுக்கான் உள்ள கோகரம் கட்டிருக்காண்டா. வெளியில கட்டினா போட்டு கோமணம் கட்டி வேண்டியதான பாக்குறேன். என்ன கூப்பிடுறாமா இன்னையோட விட்டுரு. என்ன இனிமே எங்க அண்ணன் மருதமணி என்னன்னு அந்த இடத்துல மட்டும் பிடிக்காது. ஏன்னா புடி குஞ்சா போயிரும். ஏற்கனவே அது இருக்கு அதுக்கிட்ட. அரிய கம்மக்கார ஓரத்தில கண்ணாத்தா கம்மக்கார ஓரத்தில கண்ணாத்தா இன்ன கண்ணக்காம போறேன் என்னத்தா கம்மக்கார ஓரத்தில கண்ணாத்தா இன்ன கண்ணக்காம போறியடி என்னத்தா பொம்பளை இடத்துல என்ன குண்டி அடிக்கிறா? முகரே பாரு முகரே. வாகான ஆலமரம் 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 ஏறி ஏறி அடிக்கிற எப்ப பாரு கொண்டு வராங்க.
தமிழ்நாடுக்கும் அன்பு வைத்தனர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே அடைக்கலம்மன் 4 வரை பொங்காளிகள் சார்பாகவும் அம்மன் குரூப் சண்புரம் சார்பாக நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் உண்மையிலே பனையூருக்கு வர்றதுக்கு எனக்கா அந்த அம்மன் ஒதுக்கி வச்சிருந்திருக்கு தேதியை. இந்த தேதி நாங்கள் எங்கே போகிறது முத ரசீது ஓட்டது மங்களக்குடி தேவை ஓட்ட பக்கம். அடுத்து 2வது போகிறது வந்து மருதங்குடியாக இருந்தது என் ஊருக்கு. என் ஊர் நாடகம் 2 போய் இன்னைக்கு 3வது பனையூருக்கு வர்றதுன்னு சொன்னால் உண்மையிலே நீங்கள்லாம் வச்சுருக்க ஒரு அன்பு ஒன்று அந்த தெய்வம் அந்த அடைக்கலம்மன் அருள் எனக்கு கிடைக்க வரம் கொடுத்துருக்கிறதுனால இன்னைக்கு இந்த பனையூருக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரு யோகம் கிடைச்சிருக்கு. அதுலேயும் இந்த பனையூர் கிராமம் உலகமெங்கும் பேரும்போதும் வாங்கக்கூடிய ஒரு கிராமம். தப்பாட்ட கலைஞர்னு சொன்னால் உண்மையிலே ரொம்ப பிடித்த கலைஞர்கள் தப்பாட்ட கலைஞர்கள், சிறப்பாக இசைக்கக்கூடியவங்க எல்லாருமே ரொம்ப நானே பார்த்து ஆசைப்படக்கூடிய கலைஞர்கள் சொன்னால் தப்பாட்ட கலைஞர் பனையூரில் தான் இருக்கிறாங்க. அதில் ரொம்ப எனக்கு மனசு பிடித்தவங்க, அதுலேயும் ரொம்ப அன்புல கூடினவங்க. ஊருக்கே என்னை தேடி வந்து அங்கே கிராமத்தில் வந்து ஆனால் தேதி கேட்டாங்க. தேதி கேட்டதில் முதல்ல தேதி இல்லைன்ட்டேன். அப்புறம் மருதங்குடி நாடகம்னா திருப்பி உடனே பூசாரி எனக்கு ஃபோன் பண்ணார். அப்போ இந்த தேதி தானே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தேதிக்கு நாடகம் வச்சதுக்கு மிக்க நன்றி. எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தி நினைவு பரிசு வழங்கிய 4 வகை பங்காளிகள் அம்மன் குரூப்ஸ் பங்காளிகளுக்கும் இந்த பனையூர் கிராமத்தவர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் என் சார்பாகவும் என் கலைக்குழுவின் சார்பாகவும் எங்களையெல்லாம் அவரவர் கைவேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் அன்பு தம்பி கீழக்கொடமலூர் கனி அவர்கள் சார்பாகவும் KS மீடியா அருண் அவர்கள் சார்பாகவும் நன்றி நல்ல வணக்கம். ஆமாம், உண்மையிலே ரொம்ப சிறப்பான ரசிகர்கள், முதல்ல ரசிகர்கள் கலைஞர்கள் இருக்க ஊருக்கு நம்ம வர்றது பெரிய விஷயம். கலைஞர்கள்ட்ட கலைஞர் பேர் வாங்குறது ரொம்ப சிரமம். இங்க உள்ள கலைஞர்கள் என் மேல அவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்காங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். இது 2வது முறையாக நாங்கள் வருவதற்கு வாய்ப்பளித்த இந்த கிராமத்தவர்களுக்கும் இந்த அம்மன் குரூப்ஸுக்கும் 4 வகை பங்காளிகளுக்கும் என் சார்பாகவும் மீண்டும் என் கலைக்குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்து நன்றி. கலந்த நினைவு பரிசு வழங்கிய அண்ணே நம்ம 2 திட்டு அங்க கொட்டுக்கார கம்பெனி கொடுத்துட்டியா அதே ஒரு கணக்குல வந்திருக்கு. அந்த பிள்ளை யோசனையிலே இருக்கு. செத்ததோட இந்த அடி அடிக்கிறானே, அதான் கொஞ்சம் பேச்சுவார்த்தை. அவனை சொல்லிவிட்டு நான் மெனக்கட்டு பாட்டு படிக்கிறேன், மரமும் ஏறி அடிக்கிறேன். நீ கொஞ்சம் நல்லா நீ பண்ண மாதிரி இங்கு விழுகு பெரிய சங்கீதம் படிச்சு பாட போறேன். சும்மா அதை ஒன்றும் செய்யாது, ஒன்றும் செய்யாது.
ஒரு கடப்பாறை எடுத்தா புளிய தோண்டி கூட வச்சிருவோம். புளிய தோண்டி கயிறு வச்சு கட்டி இழுத்து. இது தரை இல்லையா? என்ன சங்கீதம் படிக்கிறது நினைச்சா? அவர் மதுரையில மதுரை கலைக்கல்லூரில இசை முறையா அப்படியே படிச்சுட்டு வந்தேன். சங்கீதம் படிச்சு சும்மா. அப்புறம் என்ன பொய்யா? சங்கீதம் படிச்சிக்கலாம். போய் அந்த வாத்தியாரத்தை கேட்டு பாரு. யாருக்கு வாத்தியாரு? வாத்தியாரா இருந்தா பேரு சொல்ல மாட்டாப்புல. வாத்தியாருன்னு மரியாதை வச்சிருக்காரு. எங்க இருக்காருன்னு போய் பாருங்க. ஹலோ ஹலோ கொஞ்சம் கிருணி வைப்பா, கிருணி வைப்பா. நான் சொல்றேன் அவனும் பிடிச்சி பெருகிறேன். என்ன கிரின் எங்கன்னு இருக்கு? கெயினோட சேர்த்து அப்படியே ஊம்பர் வை. ஊப்பர் நான் இம்ம போட்டேன், நீ இப்ப போட்ட. ஊப்பர். ஹலோ ஹலோ பாட போறேன். பாருங்க. கட்டை 7.5 கட்டை இருக்கா? 5 தான் வச்சிருக்காப்புல. அப்ப நீ எல்லாம் என்னடா படிக்கிற? நான் படிக்கிறதுக்கு நீ எல்லாம் ஒரு வாசிப்புக்காரனா? 7.5 கட்டை கட்டுக்காரன் சரியில்லை. சரி பெட்டிக்காரன் சரியா இருப்பான் பாப்பா. தம்பி 12 சுதியில வை. 12 சுதியா இல்லையா? என்னன்னு அவர் படிச்ச காலத்துல இருந்தாலும் இருக்கா? சும்மா பெட்டில கைய மட்டும் வச்சுக்க. பெரும் படிப்பு படிச்சிருப்பாரு போல. பெட்டில கைய மட்டும் வச்சுக்க. நான் பாடிக்கிறேன். என்ன பண்றது? நான் உங்களை கொண்டு வந்து நான் சாசா பாப்பா மேல இன்னும் மேல. ஐயா நாடகம் பாட்டிப்படாது. அங்க தேடி தாஞ்சிடாம இது வேற குறை காசு கொடுக்க மாட்டாங்க. சாசா ஐயா உங்களுக்கு வாசிக்க தெரியுமா? அவர் சொல்லுங்க, அவர் சொல்லுங்க. இப்படி வாங்கி தரலாம். அந்த இதை மட்டும் சிம்பிளை மட்டும் தட்டிக்கிட்டு பாரு. எது சிம்பிளா இருக்கோ அதான் சிம்பிள். சாசா பாப்பா தாத்தா. சாசா பாப்பா தாத்தாவா? சங்கீதத்துல தாத்தா இங்கடா இருக்கு. சாசா இங்க வாடா. இல்ல அவன் கிளப்பிக்கிட்டு போறான். டேய் அவன் கைய வெட்டா. கழுத்து அளவுக்கு இருக்கான் பெருசா. என்னண்ணே கோயிலுக்கு கூட்டி வருவோமா? ஏண்ணே நம்ம தெய்வம் சத்தியா தெய்வம் இங்க இருந்து சொன்னாலே கேட்க. போய் மண்ணாவரை தூத்திட்டு வருவான். எதுக்கு எதுக்கு? நம்ம 2 பேரும் பார்க்க வச்சுட்டு அவன் கம்பெனி கொடுக்குறியா? என்னோட நினைப்பா எனக்கு தெரியுது. அத்தனை கட்டம் மாடு தொலைவே அந்த குடும்பம் கொடுக்குறானே. நம்ம திக்கிறோம்னா என்ன குடும்பம் கொடுக்க மாட்டேன்னு தெரியும். அங்க போய் கொடுக்குற நீ நல்ல பொது மாடாட்டம் ஒண்ணும் செய்ய மாட்டேன். வரவும் சொல்லிச்சுனே நீ சரிப்பட்டு வரமாட்டாடா. தெரியும் நம்ம சரிப்பட்டு வர மாட்டோம்ல. அதுவா தானே சாசா சாசா சொல்ற. நீ தானே வாத்தியாரு. அந்த பிள்ளை வந்துச்சு பாட போறேன். சாத்தி ஒண்ணு காணாத நின்று காத்தாடி. இந்த பாட்டு கேட்டிருக்கியா இல்லையா? நிறைய கேட்டிருக்கேன். ராசாத்தி உன்ன காத்தாடி போலாடுது. ஆமா அப்படித்தான். உனக்கு எப்படா கேட்டுச்சு? போலாடுதுடா போலாடுது. ராசாத்தி ஒண்ணு எண்ணி போலா. நான் இப்பதான் பாக்கு வத்தல தம்பி பாட்டு ஆரம்பிக்குள்ள படிச்சு நான் பாடுறது வெளியில கேட்கக்கூடாதுன்னு நினைப்பேன். இல்லண்ணே நட ஃபர்ஸ்ட் நட மொத்த ஆர்வமா. அப்புறம் என்ன இந்த மாதிரி அப்ப நான் பாடுறது நான் வாசிக்க கூடாதா? பாட்டு வெளியில ஆரம்பிச்சு 2 அடி தொட்ட போட அப்புறம் வாசிப்பேன். என்ன விடுங்கண்ணே. ஆனா விடுங்கண்ணே. ஆனா உங்க உடம்புக்கு இவ்வளவு கோவம் வரக்கூடாது. அப்ப எடுத்து பாக்குறேன். என்ன நீ சொல்ற? விடுங்கண்ணே. பாக்கு வத்தல மாத்தணும். அவன் என்ன சொன்ன? அவன் என்னங்க சொன்ன? வாசிக்கிறதுக்கு நான் 2 அடி பாடின பின்னாடி திருப்பி அந்த அடியை தொடக்கும் போது வாசிக்கணும். சும்மா அந்த கேவலப்பா மாதிரி என்ன நினைச்சுக்க கூடாது. மதுரை தாண்ட அப்புறம் போட்டு போயிட்டே இருப்பேன். சும்மா கொடூரமா கலையுறு பயலுடா கொடூரமா. சும்மா பாக்கு வத்தல மாத்தணும். ஒரு திருப்புளி இருக்கா? அது பழம்போது குத்தி போட்டு அதை நம்பிட்டா நாடா வாங்கி வச்சிருக்காரு. அப்புறம் பேசப்ப அவங்கள என்ன சொன்ன? கம்முனியா பாக்கு
பாக்கு வெத்தல மாத்தணும் அப்ப கோயில் பூசாரு அங்க போய் அம்மா அங்க அடைக்கிறாங்க அம்மா அங்க போய் மணி ஆட்டு கிடுகிடுன்னு பொண்ணு மணி ஆட்டு சொன்ன பூசாரி வேலையை ஒழுங்கா பாரு போர்த்தட்டு போய் சும்மா அப்புறம் பாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதிய பார்க்கணும் ஐயோ ஐயோ அது ஆளுக்கு ஒரு காத்தாடினா கூட பாவம் தூங்குறாங்க பிள்ளைய கொசு கடிக்காம தூங்குற ஐயா ஐயா மிருதங்க ஆடுறவங்க அதுக்கு நான் தூங்க சொன்னேன் 500 சேர்த்துறேன்னா தம்பி நாடகம் ஒரு கிளம்பு என்ன வாசிக்கணுமா உங்க சௌரியம் இதுக்கெல்லாம் வாசிக்க முடியாதுண்ணே இல்ல வாசிக்கிறது இல்ல வாசிக்க முடியல சௌரியம் அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல என்ன முதல்ல வாசிக்க கூடாதுங்கிறியா அவன் கேக்குறான் என்னதுண்ணா சௌரியம் வயதுக்கு முன்னாடி பேசுறா நீ சரி விடுங்க பாக்கு வெத்தல மாத்தணும் கொஞ்சம் தவசல உடுத்துட்டு நீ ஆடிக்கிட்டு இருக்க அதுல உனக்கு ஒரு சந்தோஷம் ஆத்தங்கர தோப்புக்குள்ளே ஆத்தங்கர தோப்புக்குள்ளே அந்த தாயி நேரத்து அம்மா அந்த தாயி நேரத்து யாரும் வேலையிலே யாரும் வேலையிலே நீ பாட்டு பாட அந்த ஆளு குத்திக்கிட்டு இருக்காரு என்ன ஆர்த்தா அந்த புள்ள மாதிரி ஆர்த்தால ஒரு மயிரும்ல பிடிங்கிற முகரே பாரு முகரே எங்களா நீ ஆட்டலாம் பாப்போம்ல ஆத்தங்கர தோப்புக்குள்ளே அந்த பிள்ளை எப்படி ஆட்டு நீ எப்படி முதர விடுறா சரி சரி சொல்றது கேட்காது சொல்றத கேட்கணும்னா என்ன செய்யணும் அடிக்கணும் ஒழுங்கா ஆடுறியா அண்ணனுக்கு கூட அது சொல்றது கேட்டுருச்சு இந்த பிள்ளைக்கு சொல்றது கேட்க மாட்டேங்குது போய் கண்டிச்சு விட்டுவாங்க ஆமா கண்டிக்கணும்ல நம்ம தப்பு பண்ணா சொல்லி பேச்சு கேட்கலாம் கண்டிக்கணும் நீங்க கண்டிக்கிறீங்களா நான் கண்டிக்கவா நீங்க கண்டிக்க வேணாம் கடிக்க வேணாம் அது ஏன்டா அண்ணே நீங்க கண்டிக்கிறீங்களா இல்ல நான் போய் கண்டிச்சு விட்டு வரோம் அத்தங்கர தோப்புக்குள்ளே தோப்புக்குள்ளே அடி படுத்தா உறக்கவல்ல இந்த ஒண்ணு இந்த மாடு காலைக்கு தெரியுது அது புருஷன் வேலிக்கரை வெற்றி அருவாத்தை துண்டி வச்சிருக்கேன் புருஷன் பெரிய மாமங்க அது எப்படி திடீர்னு அருவாஞ்சனும் அப்படியே மாறுற போன் நம்பர் தான் கேட்டேன் போன் நம்பர் வச்சா என்னைக்கு வர்றாருன்னு கேக்குறது நாளைக்கு தான் ஜெயில இருந்து வர்றாரு அப்படியா கூப்பிட போமா கார் எடுத்துக்கிட்டு காலத்துல நீ காலத்து படுத்தா ஒரு ரத்தவல்ல ஆய்வரத்தா துக்கமல்ல படுத்தா ஒரு ரத்தவல்ல சரியான ஆளா இருக்கா அந்த பிள்ளைங்க
சரியான வார்த்தையா இருக்கு. நான் என்ன பண்ணேன்? நான் ஆளு குண்டா இருக்கேன், ஒத்துவர மாட்டேன், அவனே தான் அடிக்க விடுந்தா என்ன போன சரியான ஆள்தான். தம்பா போல் மயத்தை புடுங்க இதுல இது வேற பட்ட வேற கொடுத்துக்கிற தம்பா போல் காத்திராதா மயத்தை புடுங்க காத்திராதான்னு அப்ப வந்து ஏன் சொல்றா பாட்டு பாடிக்கிறாரா ஐயா ஏன் திண்டு விட்டு கேட்டாலையா திண்டு விட்டு ஏன் போட முடியாதுடா பசமுள்ள பாண்டியரி பசமுள்ள படியரி நிலத்தும் பாபகரி யாரே யாரே பசமுள்ள தேவையா ஆண்டா போய் யானே போய் பூனை சொல்லி வந்த கதையா எப்படி ஏன்டா தேவலா எந்திரிங்க எந்திரி இனிமே எப்ப எந்திரிங்க ஏங்க எந்திரிங்க. அம்மா இப்ப எந்திரிக்கா 3/4 மணி நேரம் ஆகுமா? மருதமணி எந்திரி மருதமணி. யா என்னாச்சு? அப்பா நீ உருவாக்குற கஞ்சாத்திரால எந்திரா. எந்திரிங்க. எங்கும் புகழ்ந்து வந்த நான்கு வந்த இந்த பாவடை கட்டாம விட மாட்டான் போலயா? எங்கும் புகழ்ந்து வந்த நீ பாட்டுல பண்ணிட்டு போயிடுற எந்த அடிப்பாங்க. அதுதான் ஒண்ணு வச்சிருக்குது. நான் எது பண்ணாலும் ஆனா அவன் சின்ன பையனா இருக்க உன் உருவத்துக்கு நீ செய்ய விட்டு பாத்துக்கிட்டு எங்கும் புகழ்ந்து டெய்லர் சாக்கெட் அளவு எடுத்துக்கிட்டு இருக்காரு. எங்கு புகழ்ந்து வந்த இங்கு நானும் அந்த வந்த அன்னையான சுந்தரியே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய கண்ணமே. எங்கு புகழ்ந்து வந்த எங்கு புகழ்ந்து வந்த இங்கு நானும் ஆண்டுவன் இங்கு நானும் ஆண்டுவன் அன்னையான சுந்தரியே தவிக்கவிட்டு உண்மையிலேயே இன்னைக்கு நம்ம காலில் கும்பிட்டுணும். நம்மளை காட்டிலையும் உயிரை கொடுத்து ஆடக்கூடியவங்க. நம்மளாலும் கொஞ்ச நேரம் அப்படியே தப்பாட்டத்துல ஒருத்தருக்கு வந்து தவிச்சு போய் பயங்கரமா ஆடக்கூடிய ஆட்டம்னா தப்பாடுன. அப்படி ஆடுறவங்க மண்ணுக்கு நம்ம ஆடுறோம்னு சொன்னா சபை வழக்கம்ல அவங்கள தான் கும்பிட்டுங்க. இங்க என்ன பார்த்தேன்னு கேட்டேன். அங்க தான் பார்த்தேன். தொழில இவ்வளவு பக்தியா இருக்கிறீங்க? அது என்ன கலர் சட்டி போட்டிருக்கு? உள்ள புழு கலர் அங்க காயுதுன்னு அது விட்டுறா. நல்லா வாசிக்கிறேன். கார்த்தியனே நல்லா வாசிக்கிறேன். கார்த்தியனே நல்லா வாசிக்கிறேன். அத்தாச்சி நானி அத்தாச்சி நல்லா வாசிக்கிறேன். நல்லா வாசிக்கிறீங்க குழுந்து.
எனக்கு நல்லா தான் தெரியும். நீ கொழுந்துட்டேல அப்ப கொழுந்து விட்டு எதுக்கு நாடகத்தை நிறுத்துறீங்க? அவன் கொழுந்துட்டேல கொழுந்துட்டா உனக்கு அவன் செய்யறது கூட நல்லா தான் தெரியும். ஏ ஏங்க அவருக்கு என்னங்க அவருக்கு என்னங்க? நீ கும்பிட்டு வந்துட்ட இந்த பிள்ளை கும்பிட போது காலை பிடிச்சு என்ன சாமான தொட்டு கும்பிட வந்தா ஓதாம நாடகம் இல்ல சாமான தொட்டு கும்பிடும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்கும், காலை இங்க படு அதான் அப்படி. எதுக்கு இப்படி தூக்கிட்டு இப்படி காமிக்கிற? இல்ல டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கிறதுக்காக தூக்கி. அவன் முனியாண்டி சாமியோட தம்பி மகன். அப்படியா? தன்னானே நானே தன்னே ஏன்டா லூசு போயடா? ஏய் கும்பல பிள்ளை போய் குண்டிய போய் தொட்டு கும்பிடுறீங்க. அறிவே இல்ல தொட்டு கும்பிட்டு நீ பாத்துக்க. பனையூர் தப்பான குள்ள நாங்க ரெண்டு பேரும் போறோம். எப்படி டப்பு டப்பு கட்ட கட்ட அவங்க கூட தப்பு. ஏய் என்னைய குண்டில வச்சு அவங்க கூட தப்பு வச்சு வாசிப்பாங்க. நான் தப்பு கட்ட அதுக்கான அது சூப்பராக பாத்துக்க. அதுக்கான குண்டிய தொட்டு கும்பிடுற குலதெய்வம்னா எப்படி என்னையா குலதெய்வம்? மைக்கு உண்மையிலே ரொம்ப பிரமாதமா இருக்கு. மைக்கு யார் குலதெய்வம்? அவங்க குலதெய்வம். அவங்களுக்கு அண்ணனுக்கு ஆடவன் குலதெய்வம். பெட்டி மணியன்ற பிறகு குலதெய்வம். தம்பி உனக்கு எல்லாம் குலதெய்வம் தான். பூசாரிக்கு தாளம் குலதெய்வம். உனக்கு முன்னாடி குலதெய்வம், எனக்கு பின்னாடி குலதெய்வம். உனக்கு புரியலையா? புரியலையே. நம்ம ரெண்டு பேரும் அங்காளி பங்காளி. 6 மாதத்துக்கு முன்னாடி பூசை வை, 6 மாதத்துக்கு பின்னாடி நான் பூசை வைக்கிறேன். சரி அதே செய்வோம். சாமி கிளம்பிரும். சாமி கிளம்ப நீ கிளம்பிடுவ. தன்னானே நானே தன்னே மேடை போட சொன்னேன். எத்தனை போட்டிருக்காங்க அளந்து வைக்காம விட்டேன். ஆட்டம் இல்லையா அது? எனக்கு எங்க ஆட தெரியும்? இவங்க முன்னுக்கெல்லாம் வந்து நம்ம ஆட முடியுமா? இல்லை நான் ஒன்னே நம்பி பின்னாலே வேகமா வரேன். மேடை எத்தனை போட்டோம் அளந்து பார்த்தேன். நான் லூசு போயிறேன். தன்னானே நானே தன்னே பொம்பளை விட்டுட்டு இணையிட்ட வாரியடா. ஏன்னா இதுதானே அழுப்பில்லாத நம்ம ஆடு மாத்தி மாத்தி கிட்டி எடுத்துக்கிறோம். ஏன்னா அளவத்தை பொம்பளை குட்டியாந்து வச்சுக்கிட்டு அது அப்பவே சொன்ன அவங்க வீட்டுக்கார பெரிய அருவா வச்சு அதனால ஒதுங்கினியா? அதனால எனக்கு அடுத்த டான்சரே வேணானே. நீ டான்சரு கோமாளி. எப்படி என்ன ஆச்சு? எப்படி நம்ம முடி மருந்து உனக்கு வைக்கணும். மற்றது கூட அப்படி அப்படியே இருக்குல்ல. உங்களை காதல் பிள்ளாண்டுக்கு காதலா? என்ன லவ் பண்றீங்க? காதல் ஒன்றுன்றீங்க? காதல் இல்லப்பா காதல். காதல் விரும்புறோம். டும் டும் சே பியர் கட்டே. என்ன சொல்றாப்ல? ஒரு நாளைக்கு 2 தடவை. அவ்வளவுதான் முடியுமா? இனிமே நம்ம பேசுறதுல அர்த்தமே இல்ல. அவ்வளவுதான் முடியுமா? நீலாம் என்னமா காந்துட்டு போறதா அவ்வளவு காயத்தை போட முடியும்? காய ஒரு போடுவாரு. அப்புறம் அதோட ஒழுகிட்டு போ, அதோட நழுவிக்கிட்டே போயிடும். சடார் மடார். இப்ப என்ன அதெல்லாம் தெரியுமா? எனக்கும் தெரியல என்ன படாரா டிரோ. என்னது பலாப்பழம் விக்கிறாப்ல? மத்தியானம் எல்லா பேரும் தூணு முன்னாடி வருவேன். சிங்கிலி மங்கிலி. என்ன சொல்றாப்ல? என்ன சொல்றாப்ல? ஆளு பார்க்க அழகா இருக்க. என்ன செய்யுது? என்னடா சொல்ற? அவனோட இது ஒன்னே வேணாம்ட்டு நோத்தால அனுப்பிட சொல்லு. ஆத்தா வர ஏண்டா என்ன கத்தினி? அது அப்படியே சொன்னேன். அம்மா அவங்க ஆத்தா